அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் நிம்மதி இருக்கிறது உள்ளத்துக்குங்கிறான். நேரடியாவே அந்த அமலை சொல்றான். அல்லாஹ்வை நினைவு கூறுவது தொழுகை திக்ர் செய்வது எல்லாத்துக்கும் அடங்கும். திக்ர் செய்வது திக்ருல்லாஹ் தான், தொழுகையும் திக்ருல்லாஹ் தான். சூரா ஜும்மாவுல அல்லாஹ் தஆலா ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ்ங்கறான். தொழுகையின் பக்கம் விரையுங்கள்ங்கிறதுக்கு திக்ருல்லாஹ்ங்கறான். அப்ப தொழுகை ஒரு நிம்மதியை தரும். தொழுதுட்டால் ஒரு நிம்மதி வரும். அது பிசிக்கலி நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம். மறுமை நம்பிக்கையில் தொழுதா நமக்கு கூலி கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும், மாளிகை கிடைக்கும். சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. நம்ம என்ன அமல் செஞ்சாலும் சொர்க்கத்தில் எல்லாம் கிடைச்சிட்டு, ஆனா கீ தொழுகை தான். நம்ம பேர்ல வீடெல்லாம் கட்டிருக்கு துறப்பத்தா வேண்டா உள்ள போறதுக்கு. துறப்பு இல்லாட்டி எப்படி நம்மட வீடாது? இது உனக்கு தான் இந்த வீடு, துறப்ப கீயத்தாங்க. இம்பட்டுக்கு ஒரு கீ இல்லாட்டி நம்மட வீடு நமக்கு இல்லை. நம்ம வீட்டை இருந்து வெளியில் வரக்கூட பொண்டாட்டி வெளியிலண்டா அம்பட்டுனான். வஷரும் போகை மேலாது, ஒரு கூழ் மோட்டார் குடிக்கவே மேலாது, ஓடி போய் பெட்டில் தூங்கி போடவும் முடியாது. உடம்ப சனியை முடிச்சா எங்கே போனாலும் துறப்பை எங்கே வச்சாலும் துடிப்போம். துறப்பு இல்லாட்டி வீடு இல்லை நமக்கு. சொர்க்கத்தில் செஞ்ச அமல்களுக்கெல்லாம் மாளிகை கட்டப்படலாம், ஆனால் உள்ள போகிற கீ தொழுகை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகை சொர்க்கத்தின் திறவுகோல். அந்த திறவுகோல் ஒரு நிம்மதி தொழுகை. ஆனால் பிசிக்கலி என்ன தெரியுமா? தொழுகை நிறைவேற்றுவதன் மூலம் ஒரு மனிதனுடைய நெற்றி பகுதி புவியீர்ப்பு விசையோடு நேரடியாக தாக்கம் செலுத்தும் போது பாசிட்டிவ் தோட்ஸும் மன நிம்மதி ஏற்படுதுங்கிறது நிரூபிக்கப்பட்டது. டாக்டர் கீத்மோர் சொல்றாரு, யூடியூப்ல அடிச்சுப்பாரு. அவ்வளோ அழகான விஷயத்தை சொல்றாங்க. எனவே தொழுகையில் ஒரு நிம்மதி இருக்கு. சக்காத்து கொடுத்து பாருங்க. நம்ம பொருளாதாரத்தை இன்னொருத்தனை கொடுத்து அவன் நல்லா நிறைய சாப்பிட்றா, அதுதான் சந்தோஷம். நாம தின்றதுல சந்தோஷம் இல்லை. நம்மளால ஒருத்தன் ஒரு கஞ்சி குடிக்கிறான்டா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தர்மம் செய்வதில், ஜக்காத்து கொடுப்பதில் அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். எனவே இந்த அமல்கள் செய்யும் போது ஒரு மனசுக்கு நிம்மதி வருது. எனவே ஈமான் கொண்டு அமல் செஞ்சால் நிம்மதியான வாழ்க்கை வாழ வைப்போம் என்கிற சூரத்து நஹல் 97வது வசனம் இந்த தலைப்புக்கு ஒரு பெரிய ஒரு விளக்கம் சொல்லக்கூடியதாக அது அமைந்திருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மன நிம்மதிக்கு இஸ்லாம் கூறும் தீர்வு சுருக்கமாக சொல்கிறேன். மன நிம்மதி இல்லாமல் போனால் அது ஸ்ட்ரெஸ்ஸால் 1008 பிரச்சனை வரும் சிண்டம் சொன்னேன். அதனால் மூட நம்பிக்கையில் போய் சிலர் வழிகட்டில் போகிறாங்க. இதை வச்சு கொஞ்சம் பேர் காசு சம்பாதிக்க வெளிக்கிட்டாங்க. அவங்க கண்டிப்பாக மறுமையில் தண்டிக்கப்படுவாங்க. இந்த மன அழுத்தம் வரும்போது அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு முதல் கட்டமாக அந்த மன அழுத்தத்தில் சம்பந்தப்படக்கூடிய அந்த காரியத்தை சின்னதாக்கணும். அந்த சின்னதாக்கி அதிலிருந்து வெளியில் வரணும். அது 4வது அத்தியாயத்தினுடைய 153வது வசனம். 2வது விஷயம், நாம் கலா கதிரை நம்பியாக வேண்டும். அது சூரா ஹதீதினுடைய 22வது வசனம், சூரத்துல் அன்ஆமினுடைய 59வது வசனம், சூரத்துல் ஹூதினுடைய 6வது வசனம். அடுத்த விஷயம் என்னென்றால், இதுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல காரணம் இருக்கும், நடப்பது ஏதோ ஒரு நலவுக்கு அப்படிங்கிற நம்பிக்கை வரணும். அது 2வது அத்தியாயத்தினுடைய 216வது வசனம். 4வது விஷயம், நடப்பதுக்கெல்லாம் மறுமையில் நமக்கு கூலி நிச்சயம். எதை இழந்தாலும் அதை மறுமையில் பெற்றுக்கொள்வோம். எதுக்கும் நாம் பயப்பட வேண்டிய, கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாக்கக்கூடிய ஹதீஸ். எனவே இந்த நிம்மதியை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவில் அறிவித்த விஷயத்தை மீண்டும் ஒருக்கா ஞாபகப்படுத்துகிறோம். இந்த பள்ளி வாசலுக்காக வேண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காணியை வாங்குறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறாங்க. அது 3 கோடி ரூபா பொறுமதியான காணி. ஏற்கனவே 1 கோடி ரூபா வசூல் ஆகியிருக்கிறது. மீதி பணத்தை தேடிக்கிட்டு இருக்கிறோம். தர்மம் செய்யக்கூடியவங்க இந்த பள்ளிவாசல் நிர்வாகத்தினத்தில் உங்களுக்கு முடியுமான தொகை, அது சின்னதோ பெரிசோ எவ்வளோ முடியுமோ அதை கொடுத்துருங்க. அது கண்டிப்பாக நமக்கு மறுமையில் ஒரு கூலியாக சதகா ஜாரியாவாக கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சொல்லுங்க. சிலர் மரணித்த பெற்றோர்களுக்காக ஏதாவது பண்ணணும் என்று சொல்லுவாங்க, அவங்களுக்கு சொல்லுங்க. இது ஒரு பெரிய முதலீடு, பள்ளிவாசலுக்காக கொடுக்கக்கூடியது. எதிர்காலத்தில் அது ரொம்ப பிரயோசனம் வரைக்கும். தாமதிச்சு இப்போ என்ன அவசரம், புறவு பார்த்துக்கலாம் வேண்டாம், புறவு அது பல கோடி ஆகும். இப்போவே வேண்டி வச்சுட்டோம்னா சந்தோஷப்படுவோம். எனவே தர்மத்துக்கு முந்திக்கோங்க. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக